ஹாய் ஹலோ, இன்னொரு vlogல மீட் பண்ணுற ரொம்பவே ஹாப்பி. நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வெளியில் போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா மாதவரம் டிமார்ட், மூலக்கடை, பேசின் பிரிட்ஜ், தேர் ஆஃப்டர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடம் காசிமேடு. ஸோ இந்த வீக் எங்கள் வீட்டில் பெருசாக நான்வெஜ் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் தேவைப்படுது, அதுக்காக வாங்க போகிறோம். கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வளைவு தாங்க ராயபுரத்தில். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அண்ட் டீஃபால்ட்டாக நிறைய வண்டிங்க உள்ளார திரும்பும். மேலே போகிற ஃப்ளைஓவர் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஹார்பருக்குள்ளார போகிறது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளார போனீங்க அப்படின்னா அந்த டெட் எண்ட் தான் காசிமேடு மீன் மார்க்கெட். ஸோ இந்த மீன் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கிடைக்கும், என்னென்ன மாதிரி ப்ரைஸ் இருக்குது, எந்த நேரத்துக்கு வரலாம், எப்பப்போ ரேட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி காசிமேடு வராதவங்க இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த ஊரே இல்லாதவங்க காசிமேடு மீன் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மீன் கடைங்க தான் இருக்கும். பட் இன்றைக்கி மீன் கடைங்க நிறைய இல்லை. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் இது தான். சண்டே யூஸ்வலாக நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த மீன் எல்லாமே அவங்க ஐஸ் போட்டு ஸ்டாக் பண்ணிவிட்டு நாளைக்கு விற்பாங்க. ஸோ நாளைக்கு விற்கிறப்போ அவங்க ப்ரைஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 5 வவ்வா மீன் 2500 சொன்னாங்க. பட் பரவாயில்ல, ஏன்னா சைஸ் நல்லா பெருசாக இருந்தது. அண்ட் டைகர் ப்ரான்ஸுமே அந்த ரேட் தான் சொன்னாங்க. இங்கே கடைங்க எதுவும் பெருசாக இல்லாததுனால நாங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சி திரும்ப நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். அந்த கோயிலை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்கட் சீ ஃபுட்ஸ் இருக்கும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி மீனும் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா 50 கிலோ 100 கிலோ மீன் கூட சாதாரணமாக கிடைக்கும். கோலா, பன்னி கோலா, அதுக்கப்புறம் சொரா, எறா, நண்டு, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு, ப்ரானு, டொமேட்டோ ஃபிஷ்ஷு, டூனா, வஞ்சரம் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே வஞ்சரம் ஸ்லைஸும் பண்ணி தருவாங்க. பட் இந்த வாரம் வஞ்சரம் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் இல்லை. ஒருவேளை சண்டே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்களான்னு தெரியல. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு எப்போவுமே நீங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock கிளம்பிட்டீங்க அப்படின்னா 7 o'clock அங்கே ரீச் ஆகிடணும். இன்னும் ஏர்லியாகவே போனீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்துலேயே மீன் எடுக்கலாம். உங்களுக்கு கூடயே 1500 1300 அந்த மாதிரி கம்மி ரேட்டில் எடுக்கலாம். இல்லை உங்கள் ஃபேமிலியில் 2 பேர் தான், ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, உங்களுக்கு மினிமல் அமௌண்ட் ஆஃப் மீன் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற மீன் பார்த்திங்கன்னா 2 கிலோ 1.5 கிலோ அந்த சைஸ்லேயும் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த 10 கிலோ 20 கிலோ மீனில் உங்களுக்கு தேவையான 1/4 கிலோ 1/2 கிலோவும் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டைகர் ப்ரான்ஸ் எல்லாம் பழவேற்காடுலேருந்து பிடிச்சிட்டு வரதான். நிறைய ப்ரான்ஸ் உயிரோடையே இருந்ததுங்க. காலையில் பிடிச்சிட்டு வந்ததுனால இங்கேயே உங்களுக்கு க்ளீனிங் எல்லாம் கொடுத்துடுவாங்க. க்ளீனிங்க்கு அவங்களே கொடுத்து அரௌண்ட் கிலோவுக்கு 30 rupees வாங்குவாங்க. ப்ரான் அப்படின்னா 40 to 50 அந்த மாதிரி வாங்குகிறாங்க. பட் எனிஹவ் ஓகே, எல்லாமே எடுத்து கொடுத்துடுவாங்க. அண்டு ப்ரான்ஸில் அந்த வெயின்ஸ் மட்டும் எடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எடுக்கணும். ப்ரானோட வெயின் எடுத்துட்டு தான் நம்ம சமைக்கணும். நானும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருந்த அந்த டைகர் ப்ரானோட விளையாடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கட்லா தான் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி செதில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பாக இருந்துச்சு அப்படின்னா மீன் ஃப்ரெஷ். எப்போவுமே இங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கடையில். நீங்கள் நம்பி போய் வாங்கலாம். அண்ட் மீனை பற்றி எதுவுமே தெரியாதவங்க வாங்க போகிறீங்க காசிமேடு அப்படின்னா நீங்கள் நேராக இந்த வெங்கட் சீ ஃபுட்டுக்கு போயிடுங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா குழந்தைக்கு எந்த மீன் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மீன் சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் தேர் ஆஃப்டர் நாங்கள் மீன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ப்ரான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நான் அந்த லைன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட் சைடில் நிறைய கடைங்க இருக்கும். இது எல்லாமே பழவேற்காடில் பிடிச்சிட்டு வர ப்ரான் தான். ஒயிட் ப்ரான் இருக்கும், டைகர் ப்ரான் இருக்கும், சம்டைம்ஸ் அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்த ப்ரான்ஸும் இருக்கும். சாட்டர்டே பார்த்திங்கன்னா ப்ரானோட விலை
டாப் நாட்ச்னு சொல்லலாம். இதை விட அதிகமாகலாம் விற்றுருக்கு. இந்த வீக் வந்து இது ரொம்பவே அதிகம் தான். 400 ருபீஸ்க்கு போச்சு ப்ரான்ஸு. ஆனால் ப்ரான் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஒரு ப்ரான் கூட வேஸ்ட் ஆகாது. அதில் வந்து கொஞ்சம் டைகர் ப்ரான்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அக்கா கிட்டே நாங்கள் ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 10 ரூபான்னு வெயிட் போடுற சார்ஜும் நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. ஏன்னா இது பழவேற்காடுலேருந்து பிடிச்சிட்டு வந்து அவங்க வெயிட் மெஷின் வந்து அவங்களது இல்லை, இன்னொருத்தர்கிட்டேருந்து வாடகைக்கு எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 400 ரூபா கிலோ அப்படின்னா நம்ம 410 ரூபா கொடுக்கணும். ஒரு கிலோவுக்கு வந்து 10 ரூபா வெயிட்டிங் சார்ஜ். அதுக்கப்புறம் அந்த ப்ரான் என்னடா தண்ணியில் இருக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வடிகட்டிட்டு தான் வெயிட் போடுவாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இப்போ நம்ம 4th பிளேஸ்க்கு போகிறோம். அந்த போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கருவாடு காய வச்சுருப்பாங்க. இது வாழை மீன் கருவாடு. அப்படியே அந்த வெயில் அடிக்கிறதுக்கு அந்த வாழை மீனோட தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருந்ததுங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கண்ணாடி சூரிய வெளிச்சத்தில் காமிச்சிங்கன்னா ஒரு ஷைன் வரும்ல, அந்த மாதிரி ஷைன் அடிச்சிருந்தது. அடுத்து நெத்திலி மீன் காய வச்சுருந்தாங்க. இது நெத்திலி கருவாடு. இது ஓரளவுக்கு கருவாடு பதத்துக்கு வந்துடுச்சு. வாழை மீனும் இதுவும் ஓரளவுக்கு கருவாடு பதத்துக்கு வந்துடுச்சு. அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீனை வச்சுட்டு கருவாடும் போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து மத்தி மீன் நினைக்கிறேன், அப்படி தான் அந்த அண்ணா சொன்னாங்க. பட் எனக்கு அது மத்தி மீன் மாதிரியும் தெரியலை. இந்த கவலை அந்த மாதிரி எல்லாம் மீன் வெரைட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த மீன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. அந்த மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவாடு போட்டிருந்தாங்க. இதே ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அது கருவாடெல்லாம் ஆகாதுங்க, அது வேறு ஏதோ ஒன்று ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கருவாடு இங்கே வந்து கருவாடும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மீன் மார்க்கெட்டில் மீன் மட்டும்தானா அப்படின்னு எல்லாம் இல்லைங்க, கருவாடு கடையும் 1, 2, 3 கிடைக்கும். அடுத்து வந்து கருவாடு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேணும் நல்லா எம்மியாக அப்படின்னா நீங்கள் பேசின் பிரிட்ஜ் பக்கம் போனீங்க, இந்த காசிமேடை விட்டுட்டு டுவர்ட்ஸ் பேசின் பிரிட்ஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் ஃபுல்லாக கருவாடு கடைங்க இருக்கும். அங்கே எல்லா வெரைட்டி கருவாடும் இருக்கும். அங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர கருவாடு தான் அங்கே இருக்குன்னு இல்லை, ஆந்திரா, கேரளா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாகர்கோவில், நாகப்பட்டினம், நம்ம கோஸ்டல் ஏரியாஸில் ரெடி பண்ணுற கருவாடும் இருக்கும். அடுத்து இந்த கருவாடு கடையில் எல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசிமேடு மீன் மார்க்கெட். இதுவுமே பெரிய மார்க்கெட். இங்கே எல்லா வகையான மீனும் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் ஏலம் விடுவாங்க. ஏலத்தில் நீங்கள் நிறைய மீன் வாங்கலாம். ஸோ அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, கடைங்கள்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரியான பெரிய மார்க்கெட் தான் இது. இன்றைக்குமே இங்கேயும் ஓரளவுக்கு கடைங்க தான் இருக்குது. ஏன்னா மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக் அப்படிங்கிறதுனால சண்டே வந்து உங்களுக்கு ஃபுல் கடைங்க இருக்கும். மீனோட ரேட்டெல்லாம் டபுள் த ரேட்டாக இருக்கும். இங்கே திருக்கை, மத்தி, அதுக்கப்புறம் தேங்காய் பாறை, அதுக்கப்புறம் பாறை, டூனா, வஞ்சிரம் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அப்புறம் நண்டு எல்லாமே இருந்ததுங்க. ஸோ நான் எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பார்த்து வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவங்க போயிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் பின்னாடி இருக்கிறது கருவாடு கடை தான். இங்கே குச்சி கருவாடு, நெத்திலி கருவாடு, ட்ரைடு ப்ரான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரான்லேயே 2-3 வெரைட்டி சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. வஞ்சிரம் மீன் கருவாடு, குச்சி கருவாடு, கிழங்கா மீன் கருவாடு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கருவாடு வச்சுருந்தாங்க. எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், எதுலேயுமே அழுக்கில்லை. இந்த கருவாட்டெல்லாம் வாங்கி நம்ம ஒரு 3-4 வாட்டி அலசிட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெளிவு பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டப்புறம் இது சென்னாக்குண்ணி, இங்கே வந்துட்டப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் சமைக்க தெரியுமோ இல்லை சமைக்க தெரியாது அப்படின்னா அவங்கக்கிட்டே கேட்டுட்டிங்கன்னா அவங்களே ரெசிபியும் சொல்லுவாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த காசிமேடு மீன் மார்க்கெட் vlog உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே ப்ரைஸ் எல்லாமே அன்னன்னைக்கு என்ன வருதோ அதை பொறுத்து தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தர்ஸ்டேயில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் இல்லை நிறையவே கம்மியாக இருக்கும். ப்ராபப்ளி நீங்கள் தர்ஸ்டே வர பாருங்கள். ஆனால் எங்களுக்கு அது பாசிபிள் இல்லை, சாட்டர்டே தான் நாங்கள் மோஸ்ட்லி வருவோம். ஸோ இந்த விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லட்சூஸ் கைமணம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா குன்ஹிராம் ஜென்ரல் ஸ்டோர். நாங்கள் எப்போல்லாம் இந்த பக்கம் வரோமோ அப்போல்லாம் இந்த கடைக்கிட்ட ரொம்ப கூட்டம் நிற்கும். ஸோ இன்றைக்கி வந்து
நாங்கள் கிளம்புனதே கொஞ்சம் லேட் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. ஏன்னா இங்கே பயங்கர வெயிலாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம். எனக்கு ஒன்று, ஹஸ்பண்ட்க்கு ஒன்று. ஆனால் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடவே முடியலங்க. அவ்வளோ நிறைய இருந்தது. ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. 60 ரூபா தான் ஒரு கப்பு. ஆனால் ஐஸ்கிரீம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பேசன் பிரிட்ஜ் வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த பேசன் பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா நிறைய கருவாடு கடை இருக்கும். ஸோ அந்த கருவாடு கடையை தான் நான் சொன்னேன். பை பை.